ஸோ இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாண பகுதியில் இன்றைக்கு மீன் சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்ப கொண்டு வந்த நாங்கள் அந்த கடற்கரை போகிற பாதையில் ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கிது. தண்ணியை கடந்து தான் போகணும். போயிட்டு பார்ப்போம் இன்றைக்கு என்னென்ன மாதிரியான மீன்கள் வருது, என்னென்ன விலை போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். தொடர்ச்சியாக அந்த வீடியோ பாருங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி. காற்றை பாருங்க, காற்று அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுது. ஸோ அந்த கடல் காற்றுல பார்த்தீங்கன்னா அந்த விலையெல்லாம் முறுகி போயிருக்குது. அதெல்லாம் பாடாக எடுத்து முறுகிக்கணும். பாருங்க முறுகி இருக்குது விலை, கொஞ்சம் முறுக்குகள் அங்கால இருந்து எடுத்து கொண்டு இருக்கணும். கம்பான் கணக்கெல்லாம் போயிட்டு முறுகி இருக்குது இந்த விலையெல்லாம். இதை வந்து ஒவ்வொரு ஆக்களாக சேர்ந்து எவ்வளோ ஆக்களை வேலை செய்யணும்னு வேறுங்க ஒரு விலைக்காண்டி. ஸோ விலை எவ்வளோத்துக்கு விலை பார்த்தீங்கன்னா முறுகி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஃபுல்லாகவே விலை முறுகி போயிருக்கு. இது வந்து காற்று வந்து அதிகமாக அடிக்கிறதால வந்து கடலில் முறுகிறது. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கடலில் காற்று பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்படி காற்றுக்குள்ள முருகத்தான் செய்யும் ஒவ்வொரு விலையும். இந்த கஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாடுக்க மீன் பிடிக்க போயிடணும்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அறந்த வேலையை ஜாயின் பண்ணுற வேலை நடக்குது. அந்த ரோலர் இந்தியன் ரோலர் வட்டின்னு சொல்லி என்ன சொல்கிறேன். ஸோ அறந்த இடத்த என்ன மாதிரி ஜாயின் பண்ணணும்னு பாருங்க. ஸோ அந்த எண்டை வந்து கட் பண்ணுறேன். வந்து சீரான முறையில் ஜாயின் பண்ணணுன்றதால அதை வந்து எண்டை கட் பண்ணிட்டு அப்புறம் என்னண்ணா சொல்லுங்க. எங்கடா ரோல நாங்களாம் 2 ரோல அனுப்பினா இந்தியாவிலேருந்து. எங்கள்தான் நான் புரியல் பார்க்குறாங்க என்ன இப்படிதான் கட்டுறது விட்டு. நீங்கள் கேட்கும் தானே ஏன் ப்ரோ நான் சொல்லுவேன். இந்தியாக்காரன் பாப்பி நம்ம இது அப்ப கிளிங்க இதுல மக்களை என்னை பாதின்னு சொன்ன இந்த காற்று கடலுக்கால ஒரு போட் தான் போயிருக்கோம். ஸோ அந்த போட்டுக்கும் இன்றைக்கு பெருசா மீன் ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ சந்தைக்கு போயிட்டு பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ மீன் வந்துருக்குன்னு சொல்லி. இந்த ஒரு போட்டு என்ன மீன் தான் இன்றைக்கி வந்துருக்கு. போயிட்டு பார்ப்போம்.